ஸோ நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி தப்பான ஆடிட்டர்ஸ் வந்து பர்சன்டேஜுக்கோசம் சார்ஜ் பண்ணி ஒரு சில கிளைண்ட்ஸை வந்து பிரச்சனையில் மாட்டி விட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட கிளைண்ட்டுக்கு நடந்த உண்மை சம்பவத்தையே வந்து நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. என்ன ஆச்சுன்னா 2024 வந்து எனக்கு ஒரு கிளைண்ட்டை வந்து நீங்கள் ஐடி ஃபைல் பண்ண கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அந்த வருஷம் அவருக்கு நான் கரெக்டான ஒரு கிளைம் வந்து பண்ணி கொடுத்துட்டேன், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல். அவர்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கோ அதை வச்சு அவருக்கு நான் பண்ணி கொடுத்துட்டேன். ஓகேங்களா. 2025 வந்து என்ன ஆச்சு, அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வந்து அந்த கிளைண்ட் வந்து சப்மிட் பண்ணாரு. நீங்கள் இதே மாதிரி எனக்கு பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு. அந்த கிளைண்ட் செக் பண்ணி பார்த்தா இந்த ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் போட்டிருக்காரு. ஓகேங்களா. ஸோ ப்ராபப்ளி ஐடிஆர் 2 தான் வரும், கண்டிப்பாக ஐடிஆர் 2 தான் வரும், இல்லை 1-3 வரும். ஓகேங்களா. ஸோ 2025 என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து ஐடிஆர் 1 ஃபார்மும் 4 ஃபார்ம் மட்டும் தான் ஓப்பன் பண்ணாங்க, 2-3 பண்ணலை. ஏன்னா ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணுவாங்க வருஷம் வருஷம். ஸோ அதே மாதிரி போன வருஷம் வந்து ஐடிஆர் 2 ஃபார்மும் 3 ஃபார்மும் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. ஓகேங்களா. ஸோ இதை வந்து நான் கிளைண்ட்டுக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், இந்த மாதிரி 2 ஃபார்மும் 3 ஃபார்மும் ஓப்பன் ஆகலை, உங்களுக்கு வந்து 3 ஃபார்ம் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். பட் அந்த கிளைண்ட் வந்து என் மேலே ட்ரஸ்ட் இல்லாதனால வேற ஒருத்தவங்க கிட்ட, அதாவது இந்த பர்சன்டேஜ் சார்ஜ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பர்சன் கிட்ட போயிட்டு ஐடிஆர் 1ல ஃபைல் பண்ணிட்டு வந்துட்டாரு. சரி ஓகே, ஃபைல் பண்ணது சரி ஓகே. அதுக்கப்புறம் அவருக்கு ரீஃபண்டே வரலன்னு சொல்லி என்னை திருப்பி காண்டாக்ட் பண்ணி நீங்கள் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டாரு. சரி நானும் செக் பண்ணி பார்த்தா 5 lakhs டேக்ஸ் பிடிச்சதை வந்து பார்த்தீங்கன்னா 4.5 lakhs வந்து ரீஃபண்ட் அப்ளை பண்ணி கொடுத்துட்டு அதில் 10% ஃபீஸும் கேட்டிருக்காரு. ஓகேங்களா. இதுலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த விஷயத்த நான் கண்டுபிடிச்சதுனால என்னோட கிளைண்ட்டுக்கு நான் வந்து ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டேன். ஓகேங்களா. தெரியாதவங்க எவ்வளோ பேர் ஏமாந்துருப்பாங்க இந்த மாதிரி. இந்த நானும் ஆடிட்டர் தான் சொல்லிட்டு பர்சன்டேஜில் சார்ஜ் பண்ணுவாங்கல்ல, அவங்க மக்களை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. வெறும் 10% 5% ஃப்ரம் தி ரீஃபண்ட். அந்த ரீஃபண்ட் கூட அவங்க ப்ராப்பராக போடுறது கிடையாது, இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டு கிளைண்ட்ஸை தான் கடைசியில் பிரச்சனையில் மாட்டி விடுவாங்க. என்னோட ரிக்வஸ்ட்டாக கேட்குறேன், ப்ராப்பராக பண்ணுற சிஏஓ இல்லை அக்கௌண்ட்ஸ் நாலேஜ் உள்ள பர்சனோ இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா தயவு செஞ்சு இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் முக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அது கரெக்டாக பண்ணால் மட்டுமே தான் வரும், தப்பாக பண்ணால் உங்களுக்கு வெறும் நோட்டீஸ் மட்டும் தான் வரும். ஓகேங்களா.